அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அம்மா பஅத். இஹ்ராமுடைய நிலையில் ஆண்கள் தையல் ஆடை அணிவது கூடாது என்பது கட்டாய சட்டமா இருக்குது. அவங்க அணிய வேண்டியது கீழே ஒரு வேஷ்டி உடுத்திருப்பாங்க, மூட்டாத வேஷ்டி, தையல் இல்லாத வேஷ்டி, மேல ஒரு துண்டு போட்டிருப்பாங்க. இதுதான். இதை தவிர அவங்க உடல் அமைப்பில் உருவாக்கப்பட்ட உள்ளாடையோ மேலாடையோ அவங்க அணியறது கூடாது என்பது சட்டமா இருக்குது. ஆனா ஒருத்தவங்களுக்கு இக்கட்டான சூழல், ஒருத்தவங்களுக்கு ஹெரணிய ப்ராப்ளம் சொல்லுவாங்கல்ல, குடல் இறக்கம், விதை வீங்கி இருக்குது, இந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பா அவங்க உள்ளாடை ஜட்டி அன்றாயிரம் போட்டாகணும் என்ற கட்டாய சூழல். இந்த மாதிரி உள்ள நிலையில் அவர்கள் இதனை அணிந்து கொள்ளலாமா என்று கேட்டால் ஆம், அவ்வாறு அணிந்து கொள்வதற்கு அனுமதி உண்டு. ஆனால் அன்றாயிரு போன்றது ஜட்டி போன்றது அணிந்தால் அவங்க ஒரு பரிகாரம் மட்டும் செய்து கொள்ளணும் என்பது சட்டமா இருக்குது. ஒண்ணு அவங்க 3 நோன்பு வைக்கணும், அது ஊர்ல போய் கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு ஆடு கொடுக்கணும் அல்லது 6 மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இந்த ரெண்டும் மக்கால தான் செய்ய முடியும் என்பது சட்டமா இருக்குது. இது நம்ம சொன்னது தையல் உள்ளதா இருந்தாலும் தையல் இல்லாமல் உடல் அமைப்பில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இதைத்தான் சட்டம். அதாவது நிக்கரு, நம்ம ஜட்டி அன்றாயிரு சட்டம் இதுதான். இதே மாதிரி தான் பேம்பர்ஸ், அது ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இதை அணிந்தாலும் கூட தையல் உள்ளது அப்படிங்கிற கணக்கில் தான் சேரும். இதை அணிந்தாலும் பரிகாரம் செய்துதான் ஆகணும். ஆனா ஒரு துணி சும்மா ஒரு கிழிச்சு, ஒரு துணியை கிழிச்சு, பழைய காலத்துல மீன் பிடிக்கிறவங்க கிட்டுவாங்கல்ல லங்கோடுன்னு சொல்றது, அந்த மெத்தேடில் உபயோகித்து கொண்டால் எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய தேவையில்லை. அதாவது இடுப்புல ஒரு அரணா கயிறுன்னு சொல்லிட்டு கெட்டிக்கிடுவாங்க. ஒரு துணி சும்மா கிழிச்சு விட்டுட்டு முன்னாடி சைடில் ஒரு துணியினுடைய ஒரு பாகம் தொங்கும், அந்த துணியினுடைய மற்றொரு பாகம் கீழோட எடுத்து கொடுத்து பின்னாடி தொங்கிக்கிட்டு இருக்கும். மீன் பிடிக்கிறவங்க பழைய காலத்தில் கேட்டிருப்பாங்களே, இது லங்கோடுன்னு சொல்லுவாங்க. இது செய்து கொண்டால் இதுல எந்த பரிகாரமும் செய்ய வேண்டியதில்லை. காரணம் இது உடல் அமைப்பில் உருவாக்கப்பட்டது, அல்ல வெறுமனே ஒரு துணி தான். இந்த மாதிரி செய்து கொண்டால் இதில் எந்த பரிகாரமும் இல்லாமலே அனுமதி உண்டுன்னு பார்ப்போம்.